என்டிஏ ஆட்சின்னு பாஜக தமிழ்நாட்டில் மொத்தமாக ஆட்டம் போட ஆரம்பித்தா என்ன ஆகும்? மதவாதம் தலை தூக்கும், கலவரங்கள் உண்டாகும், மக்கள் பிளவுபடுவாங்க, மாநில உரிமைகள் பறிக்கப்படும், குலக்கல்வியை கொண்டு வருவாங்க. பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் ஆகியோர் உருவாக்கின இந்த நவீன தமிழ்நாட்டை வளர்ச்சியை நாசப்படுத்திடுவாங்க. இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறிப்பாங்க. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர், பழங்குடியினரோட இடஒதுக்கீட்டை பறிப்பாங்க. சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீட்டை மகாராஷ்டிரா பாணியில் ரத்து செய்வாங்க. தமிழை சிதைக்க இந்தியை திணிப்பாங்க. ஏன்? தமிழ்நாடு என்ற அடையாளத்தை அழித்து தட்சிண பிரதேசன்னு பெயரை மாற்றிடுவாங்க. அதுக்காகத்தான் பாஜகவுக்கு பழனிசாமி வாக்கு கேட்டு வரார். அதனால தான் இந்த தேர்தலை தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வியை நீங்க கொடுக்கணும். தவறுக்கு மேல் தவறுகளை செஞ்ச பழனிசாமி தன்னுடைய தவறுகளில் இருந்து தப்பிக்க சரண்டரான இடம்தான் பாஜக என்கிற வாஷிங் மிஷின். தன்னுடைய தவறுகளில் இருந்து தப்பிக்க அவர் கொடுத்த விலைதான் தமிழ்நாட்டுடைய உரிமைகள். அதிமுகவுக்கு விழுகிற ஒவ்வொரு வாக்கும் பாஜகவுக்கு விழுகிற வாக்குகள். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு விடக்கூடிய தடை கற்கள். எனவே தமிழ்நாட்டை வட்டமிடக்கூடிய பாஜக எனும் பருந்த விரட்டி அடிக்கணும். டபுள் இன்ஜின், டப்பா இன்ஜின் சொல்லிக்கிட்டு டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு ஆடுகிற அடிமைகள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கிற ஆணவ பாஜகவும் அடிமை அதிமுகவும் வேரோடும் மண்ணோடும் வீழ்த்தப்படணும். அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி அமைக்கணும். நினைச்சு பாருங்க, 2021 உங்க ஆதரவோட தமிழ்நாட்டை மீட்டெடுத்தோம். இன்றைக்கு இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை தலைநிமிர வச்சிருக்கிறோம். ஏன்? இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற மாடல் திராவிட மாடல் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா துறைகளும் தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம். எந்த அளவுக்குன்னா, மக்கள் மனசை வெல்லணுமோ தமிழ்நாட்டில் திமுக என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். அங்க முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் என்ன மாதிரியான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துகிறாருன்னு பார்க்கணும். அதை அப்படியே அந்த மாநிலத்தில் செயல்படுத்தினா போதும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நல்லாட்சியை கொடுக்கிற காலத்தில் தான் திராவிட மாடல் ஹீரோ ஆஃப் இந்தியா